தற்போதைய அண்மை செய்தி. இந்திய விமானப்படையின் 92வது நிறுவன தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சிக்கான 2வது நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய வகையில் சென்னையில் அக்டோபர் 6ஆம் தேதி அன்று மிக பிரம்மாண்ட வகையிலான ஒரு வான் சாகச நிகழ்ச்சி, குறிப்பாக விமான சாகசம், அதே போன்று பேராசூட் சாகசம் போன்ற பல்வேறு வகையிலான வான் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. சரியாக 6ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வான் சாகச நிகழ்ச்சிகள் என்பது 1.5 மணி நேரம் வரையில் நடைபெறும் என்று ஏற்கனவே இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது. இந்த வான்வழி சாகசத்திற்கான ஏற்கனவே நேற்று தினம் ஒத்திகை நடைபெற்றிருந்த நிலையில இன்று 2ஆம் தின ஒத்திகை என்பது சென்னை மெரினாவில் நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகையை பொறுத்தவரை விமானப்படையினுடைய பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 72 விமானங்கள் இந்த சாகசங்களில் ஈடுபட இருக்கிறது. ஆண்டுதோறும் இது போன்ற சாகசங்கள் என்பது டெல்லியில் மட்டும்தான் நடத்தப்படுவது வழக்கமாக இருந்தது. அதன் பின்னர் நாளடைவில் இதனை சண்டிகர், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் நடத்தி வந்த நிலையில தற்போது சென்னையிலும் இந்த வான்வழி சாகசம் என்பது நடைபெற இருக்கிறது. இதை பொதுமக்கள் அனைவரும் கண்டு ரசிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரையிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் இந்த வான்வழி சாகசத்தை இலவசமாகவே அவர்கள் பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சாகசத்திற்காக 6 நாட்களுக்கு அந்த பகுதி முழுவதுமாக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விமானப்படையினுடைய வீரர்கள் இந்த வான்வழி சாகசத்தை நடத்த இருக்கக்கூடிய நிலையில இதனை சரியான முறையிலேயே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான தொடர்ந்து இதற்கான ஒத்திகை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று தினம் ஒத்திகை முதல் நாள் நடைபெற்ற நிலையில இன்று 2ஆம் நாளாக இந்த ஒத்திகை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா. இப்பொழுது MI-17 அந்த ஹெலிகாப்டர் தற்போது மெரினா கடற்கரையில் தற்போது மக்கள் கருப்புன ஜாஃபர் அங்க பாடுறா.